கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. காலையில அணிபிச்ச விட்டு கண்ணீர் விடுற பாசுரம் இது. மாலையில கண்ணன் வரான். கண்ணன் வரான் அப்படின்றது காலையிலேருந்து மாலை வரலும் ஏங்கி கடந்தாளே, கண்ணனை பார்க்கும்போது அவளுக்கு எவ்வளவு உகப்பு இருக்கும். அந்த சந்தோஷத்தினால பாடக்கூடிய பாடல்களா. சீலை குதம்பை ஒரு காது ஒரு காது செந்நிறமேல் தோன்றி போவோ கோலப்பனை கச்சும் கூரையுடையும் குளிர் முகத்தில் கோடாலமும் காலி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர் ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கை மீர் நானே மற்றாரும் இல்லை. மாலை பொழுது கண்ணன் திரும்பி வருவான். கோபாலன் எப்படி இருப்பான்? இப்பவும் மன்னார்குடியிலேயோ மற்ற கஷேத்திரங்களையோ ராஜமன்னார்னா அப்படிதான் இருப்பான் ராஜகோபாலன். சீலை குதம்பை ஓலை, ஒரு காதுல ஓலை ஒரு காதுல தோடு, இதான் கோபாலனுக்கு அலங்காரம். ரெண்டு காதுலயும் காது ஓலைன்னு போட்டுக்கிறாள் இல்லையா, ஓலையாலேயே போட்டுப்பா. அப்புறம் சில பேர் வசதி இருந்தா தங்கத்தாலேயே பண்ணி ஓலை போட்டுப்பா. சீலை குதம்பை ஒரு காது, ஒரு காதுல தான் செவிப்பு, ஒரு காது செந்நிற மேல் தோன்றிப்போ. கோபாலனுடைய திருமேனியை பார்த்தாலே அப்படித்தான் இருக்கும். அதுதான் வர்ணிக்கிறார். கோலைப்பனை கச்சும் கூரை உடையும், முழங்காலுக்கு மேல கோபாலனுக்கு ஒரு கச்சாக கட்டி அதுலயே கொஞ்சம் மிச்சம், ஒரே துணி தான் கோபாலனுக்கு. ஒரு துணியை இடுப்புல கச்சு மாதிரி கட்டி அதுல மிச்சம் வச்சு பின்னாடியா கொண்டு வந்து தலையில போட்டுடுவா. முண்டாசு மாடு மேய்க்கிற குழந்தையா இருக்கிறதுனால வெயில் அடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக. கோலப்பனை கச்சும் கூரையுடையும் குளிர் முத்தின் கோடாலமும், கோடுன்னா சந்திரம், கழுத்தோடு இருக்கக்கூடிய அர்த்த சந்திரன் மாதிரி கல்ல அடிக, ஆலம்னா ஹாரம், அது ரெண்டு சேர்ந்து கோடாலம்னு இருக்கும். குளிர் முத்தின் கோடாலமும் காலி பின்னே வருகின்ற கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர். நிறைய கன்றுகள்லாம் வர பின்னாடி அந்த கன்றுகள் மாடெல்லாம் ஓட்டி கொண்டு கையில சுருள் கோலை எடுத்து தன் பின்னாடி வருகின்ற தோழனுடைய தோல்ல கை போட்டுக்கொண்டு அந்த கோபாலன் வருகின்ற வேஷத்தை வந்து காணீர். சொல்றது யசோத. அதனால அவள் சொல்றாள், நீங்கள்லாம் பிள்ளைய பெற்றிருக்கேளே, உலகத்துல யாரெல்லாம் பிள்ளைய பெற்றிருக்கேளே, என்ன போல உண்டா அப்படிங்கிறாள். என்ன போல ஒத்தி உண்டா? அப்படி ஒரு பிள்ளைய பெற்றேனே பார், என் பிள்ளை வராம் பார் அப்படின்னா அவளுக்கு ஒரு குஷி, சந்தோஷம். ஞானத்து புத்திரனை பெற்றார் நங்கை மீர் நானே மற்றாரும் இல்லை. இப்படி ஒரு பிள்ளைய பெற்றவள் நான் தான் என்று தனக்கு தானே மெச்சிக்கிறாள். கண்ணினன் மாமதில் சூழ் கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.